மக்களே பாருங்க, இதே கழிச்ச கடத்தி இட்டு போகிறோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டு இட்டு போயிடுனா முறையான ஒரு தாலி கட்டு போயிட்டு தாலி ஒரு கடை நம்ம புது கடைக்கு விளம்பரம் பண்ண போகிறோம், 2வது கடைக்கு. ஆமாம், என்ன கடை சொல்கிற? காலையிலே ஃபஸ்ட்டு கடை திறந்த இட்லி கடை, அடுத்தது இப்போ 2வது. ரொம்ப சூப்பர். இப்போ வந்து ஆஃபரில் 75 ரூபாக்கா. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு அங்கே வர்றா எப்படி தெரியுதுன்னு வேற எவ்வளோ இருக்குல்ல. ரொம்ப எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ காசு வச்சிருக்காங்க. அக்கா இந்த பாட்டு போடுக்கா. பார்த்த முதலாளே வேற இருக்கா கொண்டை எப்படி இருக்கு? வாய்க்கால் அப்படி கெட்ட. ஆமா, எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க. ஆயா காணுங்க, ஆயா வந்தா வீடியோ எடுத்து நாளைக்கு கடை இங்கே தான் போடுறோம். நாளைக்கு கடை இங்கே தான் போடுறோம். நம்ம டிஃபன் கடை அங்கே செட்டான இடம் இங்கே என்ன கரெக்டாக இருக்கும். நாளைக்கு டிஃபன் கடை இங்கே தான் போடுறோம். ஒதுக்குப்பொருள்லாம் கிடையாது, எல்லாமே நல்ல இடம் தான். செட் ஆகுது, இதுதான் செட் ஆகும், நல்லா இருக்கும். அங்கே என்ன ஒரு கடை போட்டாங்க, அவங்க வந்து நம்ம கேட்பாங்க என்ன நம்ம யாருமே ட்ரெயின் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இடம், நம்ம தான் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிராமனாலே சூப்பராக இருக்கும். இல்லை யாருக்கு போய் கூற வீடு, அதான் எங்களோட வீடு, கூற வீடு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. நமக்கு மாடி வீடு முக்கியம். ஆமாம், காலையில் இங்கே தான் பட்டுருந்தோம் நம்ம. எங்கே எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர் வந்து பசுமை பச்சை, இந்த வண்டி கலர்லேயே இருக்கு பாருங்க. பசுமை பச்சை பாருடா. அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறது இல்லை. நம்ம வந்து தனியாக நம்ம முயற்சி நம்ம வந்து வளரணும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம காசு செலவு பண்ணி ஒரு இடத்துல தள்ளுவண்டி கடை போய் டிஃபன் கடை போடுறோம் பகலில். அதுக்கப்புறம் சாப்பிடணும், மக்கள் எல்லாரும் சாப்பிடணும். அதுக்காகவே அந்த டிஃபன் கடை இப்போ காசு வாங்க சாப்பிட்டு போகிறாங்கல்ல. அடுத்தது வந்து இப்போ இங்கே போன கேட்டு ஸ்கூலுக்கு ஏதாப்புல நோட்டு கடை நம்ம திறந்துருக்கோம், 2வது கடை. அது எதுக்காக? ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படுற பொருள் பேனா பென்சிலு லப்பரு எல்லாமே ஸ்கூல் பசங்களுக்கு அதெல்லாம் வந்து தினைக்கு தேவை. பசங்க படிக்கிறதுனா அதுக்கு வந்து நோட்டு புக் எல்லாம் நீங்கள் வாங்கி தரணும். நீங்கள் ஏதாவது ஒரு பசங்களுக்கு இல்லாத பசங்களுக்கு ஃப்ரீயாக தரதுக்காக தான் அந்த 2வது கடை ஓப்பன். அந்த கடைக்கு தான் போகிறோம். வாங்க போய் எல்லாம் பரவங்களுக்கு தரலாம். என்னக்கா சொல்கிறீங்க? இப்போ எவ்வளோ பேர் காசு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் காலைல சாப்பாடு தரலாம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே ஸ்கூல் பசங்களுக்கு நோட்டு வேணாம். 4 மணிக்கு இந்த கடையை ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் இப்போ 6 மணிக்கு மேலே வந்து சூப் கடை சிக்கன் கடை திறக்கணும். நாங்கள் வந்து யாரும் கஷ்டம் கொடுக்கல, ஏதோ எங்கள் ஒய்ஃப் வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத நம்ம சம்பாதிக்கிறோம். திருச்சா நைட்டாக இருக்கும், அவ்வளோ கூட்டம் இல்லை. அவ்வளோ கூட்டம் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கா. மக்களே பாருங்க, ஒரே வந்து நம்ம 2வது கடைக்கு வாங்கப்ப இந்த கடை தான்க்கா. ஸ்கூலே காணுங்க பக்கத்துல. ஸ்கூல் இருக்கு பாருங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல். அதான் அது உள்ளார பசங்க பொண்ணுங்களாம் இங்கே தான் நடந்து வரும். பசங்களா இருப்பாங்களா ஸ்கூல் போய் பண்ணுமா? பாருங்க மக்களே, ஒரு வழியாக வந்து சொன்ன மாதிரியே நோட்டு கடை வந்துட்டோம். நான் போட்டுக்க போயிருங்க, ஜனா பேப்பர் ஸ்டோர் அங்கே தான். இதுதான் நம்மளோட நோட்டு கடை.
அந்த செயின்லாம் வாங்கிட்டு போயிடும் பாரு. அந்த தூக்கில எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். அக்கா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கா ஐஸ்கிரீம் காய் அந்த கோன் பார்த்தா பெரிய கோனா கூட பெரிய கொண்டா ஒரு 4-5 கவுன் தான் ஏய், செயின் எடுறா. இந்த செயின் இது நல்லதா. என்ன பொண்ணோட சண்டை வளர்க்குறா பாருங்க மாமா, அண்ணா கீழ குமாரன் கூட நிக்கிறோம் மாமா. மாமல காட்டுனா. இந்த பாரு பாரு ஐஸ்கிரீம் மக்களே பாருங்க மாமா, கையில ஒரு கட்டு. பேசல எடுத்து போறாங்க. கார் இருக்குமா வருவா நீ என்ன பண்ற